போனீங்கன்னா அதுல ஃபெய்த் இருக்கும், ஹோப் இருக்கும். இன்னைக்கு அந்த அன்பை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ உங்களுடைய அன்பு மாயமற்றதா இருக்கும் என்று சொன்னால், உங்கள் அன்பு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் என்று சொன்னால், அதுல விசுவாசம் இருக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஏதாவது காரியங்களை செய்தாலும் என் ஆண்டவருக்கு அது பிரியமா இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்பும், என்ன வந்தாலும் அவன் நம்புவேன், என்ன இருந்தாலும் நடந்தாலும் சரி, God is good all the times சொல்லுவீங்க. ஆண்டவர் எப்பவும் எனக்கு நல்லவர் சொல்லுவீங்க. என் வாழ்க்கையில் அவர் தவறு பண்ணவே மாட்டார் சொல்லி முறுமுறுக்க மாட்டீங்க. எதை செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த காரியங்கள் தொடக்கத்தில் தெரியாமல் இருக்கலாம். The end திரும்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவு அழகா நடத்தி இருக்கிறார், எவ்வளவு அற்புதமா நடத்தி இருக்கிறார் புரிந்து கொள்வீங்க. ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறாரா, சில நெருக்கத்துக்குள்ள உங்களை அனுமதிக்கிறாரா, சில பாடுகளின் பாதையில் உங்களை உட்படுத்துகிறாரா, உங்களுக்கு தரித்திரம் என்னென்று கற்றுக் கொடுப்பார், பலவீனம் என்னென்று கற்றுக் கொடுப்பார், போராட்டம் என்ன சொல்லி கற்றுக் கொடுப்பார். அதில் நீ பயிற்றுவிக்கப்படுகிறீர்கள். அது உங்கள் மேல் வைத்திருக்கிற வெறுப்பு நிமித்தமாக அல்ல, உங்களை நேசிப்பதில் தான். என் பிள்ளை எதிலும் குறைவா இருக்கக்கூடாது, பலவீனமாக இருக்கக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது, ஜெயிக்கணும்னு சொல்லி தான் ட்ரெயின் பண்றாரு.